தி சர்ச் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் திருவள்ளுவாயில் சபை விசுவாசிகள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த மே மாதம் முதலாவது ஓய்வு நாளில் ஆண்டுடைய சமூகத்தில் இந்த ஆன்லைன் வழியாக நாம் எல்லோரும் இணைந்து ஒருமனமாய் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். இந்த இக்கட்டான சூழ்நிலையில் இப்படிப்பட்ட கொள்ளை நோய் பயங்கரமாக பரவி வருகிற இந்த காலகட்டத்தில் நாம் ஜெபிப்பது மிக மிக அவசியமாக இருக்கிறது. இப்ப இருக்கிற இந்த கொரோனா 2வது அலை மிக வேகமாக இந்தியாவை அச்சுறுத்திக் கொண்டு பயமுறுத்திக் கொண்டிருக்கிறது. இருப்பினும் விசுவாசிகள், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் யாவரும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் கர்த்தருடைய வாக்குத்தத்தம் சொல்லுகிறது, எஸ்யா 54:17 இந்த மாதத்திற்குரிய வாக்குத்தத்தம், உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காதே போகும். ஹல்லேலூயா, ஆமென். நான் 100% விசுவாசிக்கிறேன். என் அன்பு விசுவாசிகளுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காமல் போகும். ஆமென். இந்த வார்த்தையின்படி இந்த நாளிலே நான் முதலாவது நம்முடைய இந்தியா தேசத்திற்காக நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்தியாவை இயேசு ரட்சிக்க வேண்டும். இந்தியாவை தேவனாகிய கர்த்தர் நினைவு கூற வேண்டும். இப்படிப்பட்ட பயங்கரமான ஆபத்தான காலங்களில் இந்தியாவை இயேசு ரட்சிக்க வேண்டும். அதற்கு ஒரே தீர்வு ஜெபம்தான் காரணம். நாம் ஜெபிப்போமானால் தேவனாகிய கர்த்தர் மனம் இறங்குவார். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 2 நாளாகமம் 7:14 சொல்லப்பட்டது போல, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினார், அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவங்களை மன்னித்து தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆகவே இந்த கொரோனாவுடைய தீவிரமான இந்த காலங்களில் இந்தியாவே பயப்படாது. இந்தியா தேசத்தை இயேசு காப்பாற்றுவார், ரட்சிப்பார், இயேசு விடுவிப்பார் என்ற நம்பிக்கையோடு நான் முதலாவது இந்த கொரோனாவிலே பாதிக்கப்பட்டவர்களுக்காக, இந்தியாவிலே உத்தரப்பிரதேசுக்காக, மத்திய பிரதேசுக்காக, மகாராஷ்டிராவுக்காக, டெல்லிக்காக, சண்டிகருக்காக, இப்படி பல, சென்னைக்காக, தமிழ்நாட்டிற்காக நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். என்னோடும் சேர்ந்து நீங்களும் ஜெபிக்க வேண்டும் என்று அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். ஜெபத்தில் இணைவோமா? அன்பு விசுவாசிகளே, இயேசு கிறிஸ்து திருச்சபை சேர்ந்த விசுவாசிகளே, நம்ம எல்லோரும் இணைந்து என்னோட கூட ஒரு மனமாய் ஜெபிப்போம். ஜெபிப்போமா? முதலாவது ஜெபிப்போம். எங்களை அன்பாய் நேசிக்கிற எங்கள் பரலோக பிதாவே, கர்த்தாவே, இந்த மே மாதம் 2ஆம் நாளிலே ஓய்வு நாளில் கர்த்தாவே, இந்த ஆன்லைன் வழியாக ஆண்டவரே, இந்த யூடியூப் மூலமாக நாங்கள் ஆண்டவரே ஒருவருக்கொருவர் சந்திக்க இயலாமல் போனாலும் ஆண்டவரே, இதை காண்கிற எல்லாரோடும் இணைந்து சகல ஜனங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமென். இந்த கொரோனாவினால பாதிக்கப்பட்டு இருக்கிற இந்தியாவில் எந்த மாநிலத்தில் இருந்தாலும், அது எந்த மாவட்டங்களில் இருந்தாலும், இயேசுவே, நிறைய பேர் இந்த வியாதியினாலே அனுமதிக்கப்பட்டு ஆக்சிஜன் கிடைக்காம உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார்கள். நிறைய ஜனங்கள் ஆம்புலன்ஸ்ல படுக்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். நிறைய பேர் ஆண்டவரே மருந்தில்லாமல் வேதனைப்படுகிறார்கள், மரணத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறார்கள். இயேசுவே, எங்கள் இந்தியாவை நினைவு கூறும். எங்கள் இந்தியா தேசத்தை நீ ரட்சியும். இந்தியாவை நீ காப்பாற்ற வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கிட்டத்தட்ட
ஆண்டவரே 4 லட்சத்திற்கு மேலாக இந்த கொள்ளை நோயானது வேகமாய் பரவிக் கொண்டிருக்கிறதப்பா. ஆண்டவரே, ஜனங்கள் நரகத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறார்கள். நிறைய பேர் கர்த்தாவே ஆபத்தில் சிக்கி ஆபத்திலே மரணத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறார்கள். இயேசுவே மனமிரங்கும், இயேசுவே நீர் உதவி செய்யும். இயேசுவே மன்றாடுகிறோம். இயேசுவே நாங்கள் பாரப்பட்டு ஜெபிக்கிறோம். இயேசுவே வாதைவன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்புக்கு நேரிடாது. நானே உன் பரிகாராகிய கர்த்தர் என்று நீர் வாக்கு கொடுத்தீரே. இயேசுவே சிலுவையிலே எங்களுக்காக ரத்தம் சிந்தி எங்களுக்காக காயப்பட்டு எங்களை மீட்டு எங்களை ரட்சிக்கிற எங்கள் இயேசுவே, ஒரு விசை இந்தியாவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், தமிழ்நாட்டுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சென்னை பட்டணத்திற்காக ஜெபிக்கிறோம். இயேசுவே, வாலிபர்கள், சிறு பிள்ளைகள், சகோதர சகோதரிகள் நிறைய பேர் அப்பா பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள். இயேசுவே, நீர் மனமிறங்கி நீர் தொடுவீராக. உம்முடைய காயப்பட்ட கரத்தினால் ஒரு விசை இந்த கொரோனாவினால் பாதிக்கப்பட்ட இந்த ஜலத்தினால, பயங்கரமான ஜலதோஷத்தினால, பயங்கரமான பயத்தினால வேதனையோடு இருக்கிற உம்முடைய ஜனத்தை இயேசுவே நீ தொடுவீராக. உம்முடைய காயப்பட்ட கரம் தொடுவதாக, இப்பொழுது தொடுவதாக. நாங்கள் சபையாக நோக்கி ஜெபிக்கிறோம். தி சர்ச் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் சபையில நாங்கள் ஒருமனப்பட்டு இந்தியாவை மீட்டெடுப்பீராக. சீக்கிரமாக இந்த கொள்ளை நோய் மறைந்து போவதாக. எங்கள் ஜனங்களை காப்பாற்றுவீராக. சகல ஜனங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எந்த ஒரு ஆண்டவரே மொழி பற்றில்லாமல், ஆண்டவரே ஜாதி பற்றில்லாமல், ஆண்டவரே வேற்றுமை இல்லாதபடி சகல ஜனங்களுக்காக, சகல தேசத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இதோ அற்பமும் சொற்பமான எங்களை நீர் கண்ணோக்கி பார்த்து மனமிறங்கி கர்த்தர் ஆண்டவரே உதவி செய்து உடைய வல்லமை அனுப்பும், சுகமாக்கும் வல்லமை, சுகமாக்கும் வல்லமை, கிருபை ஜனங்கள் மேல் இறங்குவதாக. இயேசுவே அப்பா, நீ மனம் இறங்கி நீ தொட்டு சுகமாக்குவீராக, சுகமாக்குவீராக. எங்கள் இந்தியாவை ரட்சியும், காப்பாற்றும். ஆமென். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இந்த ஜெபத்தோடு இணைந்து ஜெபித்த அத்தனை பேரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. சீக்கிரத்தில் நல்ல ஒரு ஆண்டவரே செய்திகளை நாங்கள் கேட்க நீர் கிருபை செய்யும். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஹalleluya. முக்கியமாக நாளைக்கு எலெக்ஷன் ஆண்டவர் ரிசல்ட் ஆண்டவரே இருக்கிறதுனால நீர் ஆண்டவரே தமிழ்நாட்டுக்கு நல்ல ஒரு ஆண்டவரே ஆட்சியை நீர் கொடுக்க போறதுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் நீர் மனமிரங்கும், ஆசீர்வதியும். உமக்கே ஸ்தோத்திரம், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் தாழ்மையாய் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நன்றி. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. ஒரு பாடலை பாடி இயேசுவை உயர்த்தி இயேசுவை ஆராதிப்போம். அவருடைய நாமத்தை நாம் துதிக்க போகிறோம். சந்தோஷமா இருக்கீங்களா? ஆமென். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது. ஆமென். அவர் கிருபை நினைச்சு பாடி கர்த்தரை ஆராதிப்போம். இயேசுவை போற்றி ஒரு நாமத்தை துதிப்போம். பாடுவோமா? தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போ. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போ. நெருக்கப்பட்டோ மடிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே. நெருக்கப்பட்டோ மடிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர்
கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போ. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போ. சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனம் தாவீதின் தேவன் நமக்கு. சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனம் தாவீதின் தேவன் நமக்கு. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போ. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போ. காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தோ பாரினில் அவரே பாதையில் ஒளியாய். காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தோ பாரினில் அவரே பாதையில் ஒளியாய். என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. விசுவாசத்தோடு பாடுமா? என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போ. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போ. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போ. ఆమేన్. ప్రైజ్ ది లార్డ్. తెలుగు పాట పాడి దేవుని మహిమపరచుదాం. అందరికీ తెలిసిన పాట. దేవునికి అసాధ్యమైనది ఏదీ లేదు. విశ్వాసంతో నమ్మకంతో. ఆమేన్. ఈ కరోనా భయపరుస్తుందా? వేదన పడవద్దు, దిక్కులు పడవద్దు, దుఃఖపడవద్దు. దేవునికి అసాధ్యమైనది ఏదీ లేదు. స్వస్థపరుస్తాడు, ఆయనకి తోడుంటాడు, నిన్ను కాపాడుతాడు. పాడదాం, దేవుడు నామమున మహిమపరచుదాం. నీకు అసాధ్యమైనది ఏదీ లేదు, సమస్తము సాధ్యమే నీకు. నీకు అసాధ్యమైనది ఏదీ లేదు, సమస్తము సాధ్యమే నీకు. ప్రభువా ప్రభువా సమస్తము సాధ్యం, ప్రభువా ప్రభువా సమస్తము సాధ్యం, ప్రభువా ప్రభువా సమస్తము సాధ్యం, ప్రభువా ప్రభువా సమస్తము సాధ్యం. నీకు అసాధ్యమైనది ఏదీ లేదు, సమస్తము సాధ్యమే నీకు. అందరూ పాడదాం. అసాధ్యమైనది ఏదీ లేదు, ఆమేన్. సమస్తము సాధ్యమే నీకు. పాపము నుండి విడిపించుట సాధ్యం సాధ్యం, శాపము నుండి విముక్తినిచ్చుట సాధ్యం సాధ్యం, పాపము నుండి విడిపించుట సాధ్యం సాధ్యం, శాపము నుండి విముక్తినిచ్చుట సాధ్యం సాధ్యం. నీకు సాటి అయిన దేవుడు లేనే లేడు యేసయ్యా. నీకు చాటి అయిన దేవుడు జనమున లేనే లేడయ్యా. నీకు చాటి అయిన దేవుడు లేనే లేడు యేసయ్యా. నీకు చాటి అయిన దేవుడు జనమున లేనే లేడయ్యా. బలవంతుడా మగో
వ్యాధుల నుండి స్వస్థపరచుట సాధ్యం సాధ్యం, బలహీనతలో బలం ఇచ్చుట సాధ్యం సాధ్యం. నీలా ప్రేమించే దేవుడు లేనే లేని యేసయ్యా, నీలా ప్రేమించే దేవుడు జనమున లేనే లేనయ్యా, నీలా ప్రేమించే దేవుడు లేనే లేని యేసయ్యా, నీలా ప్రేమించే దేవుడు జనమున లేనే లేనయ్యా. బలవంతుడా మహోన్నతుడా స్తోత్రాలుడా నా యేసయ్యా, బలవంతుడా మహోన్నతుడా స్తోత్రాలుడా నా యేసయ్యా. నీకు అసాధ్యమైనది ఏమీ లేదు, సమస్తము సాధ్యమే నీకు. హల్లెలూయా. సాధ్యమైనది ఏమీ లేదు, సమస్తము సాధ్యమే నీకు. ప్రభువా ప్రభువా సమస్తము సాధ్యం, ప్రభువా ప్రభువా సమస్తము సాధ్యం, ప్రభువా ప్రభువా సమస్తము సాధ్యం, ప్రభువా ప్రభువా సమస్తము సాధ్యం. నీకు అసాధ్యమైనది ఏదీ లేదు, సమస్తము సాధ్యమే నీకు. నీకు అసాధ్యమైనది ఏదీ లేదు. హల్లెలూయా. ఆమేన్. సమస్తము సాధ్యమే నీకు. హల్లెలూయా. ప్రైజ్ ది లార్డ్. ஹல்லேலூயா. இந்த மே மாதம் முதலாவது கர்த்தருடைய ஆராதனை நாளிலே உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கவலைப்பட வேண்டாம். இந்த லாக்டவுன் நிமித்தமாக இந்த கொள்ளை நோய் வேகமாய் பரவி கொண்டிருக்கிறதுனால அரசாங்கம் நமக்கு நன்மைக்காகத்தான் இந்த சில கட்டுப்பாடுகள் விதித்திருக்கிறது. ஏனென்றால் நம் வீடுகளிலே மிக பாதுகாப்பாக இருப்போம். நம்முடைய குடும்பத்தாரை, நம்முடைய பிள்ளைகளை, நம்முடைய சபையாரை நாமளே பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஏன்னா மனுஷனுடைய உயிர் ரொம்ப முக்கியம். ஆகவே அன்பு விசுவாசிகளே, வீடுகளிலே நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்ப்பதனால நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த மாதத்திற்கு வாக்குத்தத்தமாக சபைக்காக நான் கொடுக்கிற வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை என்னவென்று சொன்னால், எஸ்ஐயாவின் புஸ்தகம் ஆமென் 54ஆம் அதிகாரம் 17வது வசனத்தின் முதல் பாகத்தை நான் வாசிக்கிறேன். எஸ்ஐயாவின் புஸ்தகம் 57ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். The book of Isaiah chapter 54 verse 17, the first part of the verse. நான் அதை படிக்க விரும்புகிறேன். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம். ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இது ஒரு வாக்குத்தத்தமாக நாம் விசுவாசிப்போம். இந்த காலத்தில் இந்த பயங்கரமான கொள்ளை நோய் பரவி கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே கர்த்தருடைய வார்த்தை உங்களை தைரியப்படுத்தும் என்று நான் விசுவாசிக்கிறேன். அதுதான் என்னுடைய ஜெபம் கூட, என்னுடைய வேண்டுதலும் கர்த்தரிடத்தில் என் விண்ணப்பம் அதுதான். வார்த்தை சொல்லுகிறது, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். ஹல்லேலூயா. உனக்கு விரோதமாய். இந்த உலகத்தில் நமக்கு விரோதின்னு ஒருத்தன் இருக்கிறான். அவன் யார் தெரியுமா? இந்த உலகத்தின் அதிபதியாகிய சாத்தான், பிசாசானவன். அவன் வேகமாக ஜனத்தை அவன் தற்பக்கமாய் இழுப்பதற்காக வேகமாய் செயல்படுகிறான். அந்த வேகத்தை நாம் அறிந்து கொள்ளதான் இந்த கொரோனா என்கிற கொள்ளை நோய் வைரஸை அனுப்பி ஜனங்களை தன் பக்கமாய் இழுத்து அவன் எப்படியாயிலும் ஜெயித்து விடலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறான். அவன்தான் நமக்கு விரோதி. அவன்தான் இந்த ஆத்மாவை கொள்ளையிடுகிற, சமாதானத்தை எடுக்கிற, சந்தோஷத்தை கெடுக்கிற,
வியாதிகளை கொடுக்கிற மனிதனை நிம்மதியாய் வாழ விடாதபடி பயமுறுத்தி, வேதனைப்படுத்தி, துக்கப்படுத்தி தன் பக்கமாக இழுக்க வேண்டும் என்று நினைக்கின்றான். ஆனால் அவனுடைய திட்டங்கள் பலிக்கப் போவதில்லை. ஏனென்றால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே 2021 ஆண்டுகளுக்கு முன்னே சிலுவையிலே நமக்காய் ரத்தம் சிந்தின அந்த இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள ரத்தம் சகல ஜனங்களையும் மூடி பாதுகாக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஹalleluya. பாருங்க, கண்ணுக்கு தெரியாத இந்த வைரஸுக்கு அவ்வளவு வலிமை இருக்குமானால், அவ்வளவு வேகமாக பரவுகிறது என்றால் இயேசுவின் வல்லமை, இயேசு கிறிஸ்து சிலுவையில் சிந்தின ரத்தம், ஜீவனுள்ள இயேசுவினுடைய ரத்தம் நமக்காக இந்த பூமியில சிந்தப்பட்டது. அந்த ரத்தத்துக்கு எவ்வளவு வல்லமை உண்டு என்று நான் சொல்லும் போதே பரவசம் அடைகிறேன். நான் சொல்லும் போதே நான் உற்சாகம் அடைகிறேன். அந்த ரத்தத்தால் கழுவப்பட்ட பிள்ளைகள், அந்த ரத்தத்தை விசுவாசிக்கிற சகல பரிசுத்தவான்களையும் தேவன் பாதுகாப்பார். அவர் கிருபை நம்மை சூழ்ந்து கொள்ளும். அவர் இரக்கமுள்ள தேவன், நம்மை மன்னிக்கிற தேவன், நம்மை நேசிக்கிற தேவன். அவர் வாக்கு கொடுத்தவர், உண்மையுள்ளவர், மாறாதவர், பரிசுத்தம் உள்ளவர். என் அன்பு ஜனம், என் அன்பு விசுவாசிகளே, இந்த ஆன்லைன் மூலமாய் பார்க்கிற உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், பயப்படாதீர்கள். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காதே போகும். ஏனென்றால் அவருடைய இரத்த கோட்டைக்குள்ளே ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிற தேவன். அவர்தான் அடைக்கலமானவர், அவர்தான் நமக்கு துணை நிற்கிறவர். இயேசு நம்மை கைவிடாதவர், அவர் உண்மையுள்ளவர், அவர் நம்மை நேசிக்கிறவர், இன்றும் நம்மை நமக்காய் மனதுருகிற தேவன். நம்ம எல்லோரும் ஒருமனப்பட்டு இதற்கு ஆயுதம், எந்த ஒரு ஆயுதம் உனக்கு விரோதமாய் வந்தாலும் அது வாய்க்காது, உன்னை தொடாது, அவைகள் வந்த வேகத்தில் திரும்பி போகும் என்று நான் விசுவாசிக்கிறேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். No weapon that is formed against you shall prosper என்று சொல்லப்படுகிறது. Any weapon against you, if they will rise against you, do not fear. பயப்படாதே, உனக்கு விரோதமாய் வர முடியாது. ஏனென்றால் கர்த்தருடைய கரங்களில் அவர் நம்மை பாதுகாக்கிற தேவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ நமக்கு ஒரு ஆயுதம் இருக்கு. அது என்ன ஆயுதம் தெரியுமா? ஜெபம் என்கிற ஆயுதம். ஹalleluya. நமக்கு ஒரு பெரிய ஒரு ஆயுதம் கர்த்தர் தந்திருக்கிறார். ஆமென். பாருங்க, இப்போ சத்துருக்கள், எதிராளிகள் நமக்கு அம்புகளை எய்யும் போது, ஆமென், அதுக்கு நம்ம கையில போர் சேவர்கள் கையில கேடகம் இருக்கும். அந்த கேடகத்தால பட்டயத்தில் அடிக்கும் போது அதை தடுத்து மறைப்பார்கள். அது போல இன்னைக்கு கிறிஸ்தவர்களை நமக்கு ஒரு கேடகமாய் இருக்கிறது எது தெரியுமா? ஜெபம். ஜெபிக்கிற விசுவாசிகளை தேவனாய் கர்த்தர் பாதுகாப்பார். என் அன்பு விசுவாசிகளே, ஜெபிக்கிறீங்களா? குடும்பத்தோடு உட்கார்ந்து ஜெபிக்கிறீங்களா? ஆமென். தனிப்பட்ட ஜெபம் இருக்கா? ஆமென். கர்த்தர் மேல் விசுவாசம் இருக்கா? நம்ம ஆண்டவரை நேசிக்கிறோமா? சிந்தித்து பார்ப்போம். ஜெபம் நமக்கு ஒரு பலனாய் கர்த்தர் இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதலாவதாக யாக்கோபின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 16வது வசனம். யாக்கோபின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே பாருங்க, வேதம் சொல்கிறது, நீங்கள் சொஸ்தம் அடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாயிருக்கிறது. நீதிமான் செய்யும் ஊக்கமான ஜெபம் மிகவும் பலனுள்ளதாயிருக்கிறது. என் அன்பானவர்களே,
முதலாவது சாத்தான் கொடுக்கிற ஆயுதம், அனுப்புகிற ஆயுதம் தெரியுமா? வியாதி என்கிற ஆயுதம். அந்த வியாதி என்கிற ஆயுதத்தை முறியடிக்க வேண்டும் என்றால் ஜெபம். அல்லேலூயா. எப்படிப்பட்ட ஜெபம்? அவன் நீதிமான் செய்யும் ஊக்கமான ஜெபம், அது மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது. அப்போ நம்ம என்ன செய்யணும்? நீதிமான் ஏறெடுக்கும் ஜெபம். அப்போ யாருடைய ஜெபம் கேட்கப்படும்? நீதிமானுடைய ஜெபம். யார் நீதிமான்? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்திலே ஆமென் விசுவாசம் வைத்து ஞானஸ்தானம் பெற்றவர்கள், அவருடைய பிள்ளைகள் என்று முத்திரிக்கப்பட்டவர்கள், ஆமென் இயேசுவை ஆண்டவர் என்று இருதயத்தில் விசுவாசிக்கிறவர்கள் நீதிமான்கள். அவர்கள் எப்போதும் நீதியானவைகளை செய்கிறவர்கள், அவை நீதிக்காக போராடுகிறவர்கள், நீதிக்காக உறுதியாக பரிசுத்தத்தில் நிற்கிறவர்கள், அவர்கள் நீதிமான்கள். அந்த நீதிமான்கள் விசுவாசிகள் ஏறெடுக்கும் ஜெபம் மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் சொஸ்தம் ஆகும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். இந்த நாளிலே இந்த சாத்தான் கொடுத்திருக்கிற ஆயுதத்தை தடுக்க வேண்டும் என்றால், இந்த கொரோனா என்கிற ஆயுதத்தை நாம் தடுக்க வேண்டும் என்றால் நாம் நீதிமான்களாய் மாற வேண்டும். ஊக்கமான ஜெபம் ஏறெடுக்க வேண்டும். ஒருவருக்கொருவர் மன்னிக்க வேண்டும். நாம் ஆண்டவருக்கு விசுவாசம் வைத்து ஜெபிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அப்படி ஒருமனப்பட்டு நாம் ஜெபிக்கும் போது இந்த வியாதி என்கிற ஆயுதத்தை நாம் முறியடிக்க கர்த்தர் நமக்கு பலன் தருகிறார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? அன்பானவர்களே, நாம் ஊக்கமாய் ஏறெடுக்கிற ஜெபம் நம்மை நிச்சயமாக அவன் பாதுகாக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதம் சொல்லுகிறது, எரேமியா புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல ஆமென் அவர் சொல்றாரு பாருங்க. எரேமியா புஸ்தகம் 33:6, இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். ஆண்டவர் என்ன சொல்றார் பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வாக்குத்தத்தமா சொல்றாரு, நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ணமான சமாதானத்தையும் சத்தியத்தை வெளிப்படுத்துவேன். இந்த சத்தியத்தை கர்த்தர் வெளிப்படுத்துறாரு. இந்த கொரோனா வைரஸ் எதனால வந்திருக்கிறது என்று உண்மையில விசுவாசிகளுக்கு தெரியும், நீதிமான்களுக்கு தெரியும், தேவ பிள்ளைகளுக்கு தெரியும். ஆண்டவர் ஏன் இதை அனுமதித்திருக்கிறார் என்று. என்ன காரணம்? சத்தியத்தை தேவன் வெளிப்படுத்த பார்க்கிறார். அவன் என்ன சத்தியம்? அவர்தான் சத்தியம். இயேசுதான் வழி, சத்தியம், ஜீவன். இயேசுதான் இந்த உலகத்தில் சத்தியமானவர். அந்த சத்திய தெய்வத்தை, தேவனை, அவர்தான் இரட்சகர் என்று, அவர்தான் சத்தியமானவர் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பயப்பட வேண்டாம். ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம், நான் உனக்கு சௌக்கியமும் ஆரோக்கியம் வரப்பண்ணுவேன். அந்த உலகத்தின் சர்வ வல்லமையுள்ள தேவன் மேல நாம் விசுவாசமாய் இருப்போம் அண்ணா. ஆமென். அவரை நோக்கி நாம் ஜெபிப்போம் அண்ணா. எவ்வளவு பெரிய ஆயுதம் சாத்தான் அனுப்பினாலும் அதை தடுக்கக்கூடிய ஜெபத்தின் வல்லமை நமக்கு இருக்கும்போது நாம் அவைகளை மேற்கொள்ள முடியும். அல்லேலூயா. அவரை நாம் ஜெயிக்க முடியும், அவைகளை நாம் மேற்கொள்ள முடியும் என்று நாம் விசுவாசிப்போம். அந்த தெய்வத்தின் மேல் நாம் விசுவாசமாய் இருப்போம். அவர் நேற்றும் இன்றும் மாறாதவர். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவது சாத்தான் அனுப்பும் ஆயுதம் துன்பம் என்கிற ஆயுதம்.
துன்பம். இந்த துன்பத்தை கொடுத்துட்டா ஜனங்க பயந்துருவாங்கன்னு சொல்லி அநேக விதமான துன்பங்கள், உலகத்தில் துன்பங்கள், குடும்பத்தில் பிரச்சனைகள், எதிர்பாராத வியாதிகள், எதிர்பாராத நெருக்கங்கள், இந்த லாக்டவுன்ல சரியான வேலை இல்லாதனால, வருமானம் இல்லாதனால நிறைய குடும்பங்கள் நான் ஏன் வாழ வேண்டும் என்று தங்களை தாங்களே மாய்த்துக் கொண்டு தங்களை தாங்களே அழிந்து போகிற துக்கத்தோடு துன்பத்திலே வாழ்கிற ஒரு பெரிய ஆயுதம் சாத்தான் கொடுக்கிறது துன்பம். அந்த துன்பத்திலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை விடுவிப்பார். சங்கீதக்காரர் சொல்றார் பாருங்க, சங்கீதங்கள் புஸ்தகம் 90 அதிகாரம் 15 வசனம். ஆமென். பைபிள் திறந்தீங்களா? எல்லாம் பைபிள் திறந்து வாசிப்போமா? ஆமென். பிரைஸ் தி லார்ட். சங்கீதம் 90 அதிகாரம் 15 வசனம். தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கு நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும் என்று தாவீது ஜெபிக்கிறார். என்ன ஜெபிக்கிறார் தாவீது? தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாக எங்களை மகிழ்ச்சியாக்கோ. பாருங்க, ஒரு வருஷம் கடந்துச்சா, 2வது வருஷம் வந்துருச்சா, வருஷங்கள் கடந்து போகிறதா, துன்பத்தின் நாட்கள், துக்க நாட்கள் கடந்து போய்கொண்டே இருக்கா? தாவீது சொல்றார், ஆண்டவரே எவ்வளவுதான் துக்க நாட்களை அனுபவித்திருந்தாலும், எவ்வளவுதான் நாங்கள் நெருக்கப்பட்டிருந்தாலும், இயேசுவே கர்த்தாவே எங்களை மகிழ்ச்சியாக்கும், நீர்தான் எங்களை ஆண்டவரை மகிழ பண்ணுகிற தேவன் என்று சொல்லி தாவீது ஜெபிக்கிறார். என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஜெபம் உங்கள் துன்பம், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாற்றும். விசுவாசிக்கிறீங்களா? நான் விசுவாசிக்கிறேன். நான் கர்த்தருடைய வார்த்தையை நம்புகிறேன். இந்த ஆன்லைன்ல பார்க்கிற அத்துணை தேவ பிள்ளைகளே, ஒருவேளை இந்த துன்பம் என்கிற ஆயுதத்தை அனுப்பி பிசாசானவன் உங்களை துக்கப்படுத்தி, வேதனைப்படுத்தி, உங்களை தனிமைப்படுத்தி, உங்களை தனியே உட்கார வைத்து சிந்திக்க வைத்து பயமுறுத்தி கொண்டிருக்கிறானா? கலங்க வேண்டாம், பயப்பட வேண்டாம். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காதே போகும். ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். எவ்வளவு பெரிய துன்பம் இருந்தாலும் சரி, வேதத்திலே ஆண்டவர் சொல்லுங்க, மத்தேயு 5:44 மத்தேயு 5ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்திலே அவர் சொல்கிறார், உங்களை துன்பப்படுத்துவதற்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். மனுஷர் மூலமா துன்பம் வந்திருக்கா? சொந்தக்காரர்கள் மூலமா துன்பம் வந்திருக்கா? உங்களுடைய சொந்த உறவுகள் மூலமா அவங்களுக்கு துன்பம் வந்திருக்கா? அவங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் நீதி செய்வார், கர்த்தர் நியாயம் செய்வார். ஒருவேளை நீ நீதியாய் நடந்து, பயபக்தியாய் இருந்து, உண்மையாய் நீ வாழ்ந்து கொண்டிருந்து, ஒருவேளை உனக்கு விரோதிகள் துன்பப்படுத்தி இருந்தால் நீ கலங்க வேண்டாம், பயப்பட வேண்டாம். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் துன்பப்படுத்தினார்கள், முகத்தில் துப்பினார்கள், தலையில முட்கிடம் சூட்டப்பட்டது, உடம்பெல்லாம் காயங்கள் ஏற்றுக்கொண்டார், சிலுவையை சுமத்தினார்கள், வெயிலிலே அவரை நடக்க வைத்தார்கள், ரத்தம் சொட்ட சொட்ட இயேசு சிலுவையிலே மரித்தார். எதற்காக? எல்லாவற்றின் துன்பத்தை ஏன் நமக்காக சகித்துக் கொண்டார். நீங்களும் சகித்துக் கொள்ளுங்கள், பொறுமையாக இருப்போம், ஜெபம் பண்ணுவோம். அந்த ஜெபம் உங்கள் துன்பம், கண்ணீர்கள், துக்கங்கள் சந்தோஷமாய் கர்த்தர் மாற்றுவார். இந்த காலம் சீக்கிரமாய் கடந்து போகும். இப்ப எவ்வளவு வேதனைப்பட்டு துக்கப்பட்டு நீ துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாயோ, அத்தனைக்கு இரட்டிப்பான நன்மை வேகமாக உன்னை நோக்கி வருகிறது. நீ திரும்பி பார்க்க வேண்டாம், முன்னேறி செல், தொடர்ந்து ஜெபம் பண்ணு, விசுவாசம் உள்ளவனாக இரு, திரும்பி பார்க்காதே, சோர்ந்து போகாதே. கர்த்தர் உனக்கு துணையாக இருப்பார். ஹல்லேலூயா. 3வது ஆயுதம், சாத்தான் கொண்டு வருகிற ஆயுதம் என்ன தெரியுமா? கவலை. ஆமென்.
அது மாத்திரமல்ல, பயம் என்கிற ஆயுதம். ஆமென். கவலை பாருங்க, எதிர்காலத்தை குறித்து நான் என்ன செய்ய போறேன்? ஐயோ, குடும்பத்தை நடத்தணும், ட்ரீட்மெண்ட்டுக்கு பணம் வேணும், அது மாத்திரமல்ல பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்ட வேண்டும், படிப்பு நின்று போயிருக்கிறது, சரியான வருமானம் இல்லை, எதிர்காலத்தில் என்ன செய்ய போகிறோம் என்ற பயம். இன்றைக்கு விசுவாசிகளுக்குள்ளே நிறைய பயம் இருக்கிறது. அந்த பயம் என்கிற ஆயுதத்தை பிசாசு கொண்டு வருகிறான். நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஏனென்றால் இப்படி பயப்படும் போதெல்லாம், கவலைப்படும் போதெல்லாம் நம்முடைய கவலைகள் எல்லாவற்றையும் நாம் தேவனுக்கு தெரியப்படுத்த வேண்டும். அவருக்கு நாம் தெரியப்படுத்திவிட்டால் அவர் நம்மை பார்த்துக் கொள்வார். அப்படிதான் வேதம் சொல்லுகிறது. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6-7 வசனம் நான் வாசிக்கிறேன், பாருங்கள். பைபிள் திறப்போமா? பிலிப்பியர், ஆமென், 4ஆம் அதிகாரம் 6-7 வசனம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். துன்பம் இருக்கா? கவலைப்படுறீங்களா? சாத்தான் கவலை, பயம் என்கிற ஆயுதத்தை கொண்டு வருகிறானா? மூன்றாவது ஆயுதம், பிசாசு அனுப்புகிற ஆயுதம் கவலை. வசனத்தில் வாசித்தோம் இல்லையா? நீங்கள் எல்லாவற்றையும் குறித்து நீங்கள் கவலைப்படாமல் உங்கள் விண்ணப்பங்களை ஜபங்களினாலே, ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலே தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அல்லேலூயா. இந்த சூழ்நிலையிலே நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவருக்கு தெரியப்படுத்தணும். எப்படி தெரியப்படுத்தணும்? ஜபத்தின் மூலமாக, வேண்டுதல் மூலமாக, சர்வ வல்லமையுள்ள கர்த்தரை நோக்கி அவருக்கு நாம் தெரியப்படுத்தினால் அந்த வல்லமையுள்ள கர்த்தர் பரிசுத்த ஆவியை அனுப்பி அபிஷேகத்தினாலும் கிருபையினாலும் அவர் நம்மை முடிசூட்டி, தேவனாகிய கர்த்தர் தூதரை அனுப்பி சங்கீதம் 91ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட அத்தனை வாக்குத்தத்தங்களையும் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார். என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கவலைப்பட வேண்டாம். ஆமென். அல்லேலூயா. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 25-31 வசனங்கள் வரை நாம் வாசிப்போமானால், ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும், எண்ணத்தை உடுத்துவோம் என்று உங்கள் சரீரங்களுக்காகவும் கவலைப்படாதிருங்கள். நாளைக்காக நீங்கள் கவலைப்படாதிருங்கள். புஷ்பங்களை பாருங்கள், ஆகாயத்து பறவைகளை பாருங்கள், அவைகள் விதைப்பதும் இல்லை, நூற்பதும் இல்லை, அறுப்பதும் இல்லை, கர்த்தர் அவைகளே போஷிக்க வல்லவராய் இருப்பார். என் அன்பு ஜனங்களே, இந்த ஆன்லைன்ல பார்க்கிற என் அன்பு விசுவாசிகளே, சகல பரிசுத்தவான்களே, இன்றைக்கு பயந்து கொண்டிருக்கிற, கவலையோடு இருக்கிற அத்தனை ஜனங்களே, ஆண்டவர் சொல்றாரு, கவலைப்பட வேண்டாம், நான் உங்களுக்கு துணை நிற்கிறேன், நான் உங்களுக்கு கடைசி வரை உங்களுக்காக நான் ஆமென் துணையாய் வருவேன், உங்களை கைவிடாதிருப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். எவ்வளவு பெரிய வியாதி இருந்தாலும் பைபிள்ல, சத்திய வேதத்தில் பார்க்கிறோம், இயேசுவானவர் பூமியில இருந்த நாட்களில் அநேக வியாதிஸ்தர்களை, அநேக பிணியாட்களை, அநேக நோயாளிகளை இயேசு தொட்டு சுகமாக்கினார். அவருடைய கீர்த்தி பூமி எங்கும் பரவிற்று. இன்னைக்கு கூட நீங்களும் நானும் விசுவாசித்து, அந்த இயேசுவின் விசுவாசம் வைத்து நாம் ஜெபித்தினால, விண்ணப்பங்களினால அவருக்கு தெரியப்படுத்துவோமானால், இயேசு ஜீவனுள்ள இயேசு நிச்சயமாக நமக்காய் மனம் இறங்குவார் என்று நான் முழு நிச்சயமாக விசுவாசிக்கிறேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே,
அடுத்த வார்த்தை சொல்லுகிறது, அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். அல்லேலூயா, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பெரிதான சமாதானம், அவருடைய பெரிதான கிருபை உங்கள் இருதயங்களை உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக தேவனாகிய கர்த்தர் பாதுகாப்பார், காத்துக் கொள்வார் என்று நான் நம்புகிறேன். பயப்படாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. வறுமை என்னும் ஆயுதம் அனுப்பினாலும், வியாதி என்னும் ஆயுதம் அனுப்பினாலும், பிசாசானவன் துன்பம் என்கிற ஆயுதத்தை கொண்டு வந்தாலும், கவலை பயம் என்கிற ஆயுதத்தை கொண்டு வந்தாலும், இயேசு சொல்லுகிறார், நானே உன்னை பாதுகாப்பேன். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காதே போகும். நம்புறீங்களா? இந்த மே மாசத்துல இந்த கொரோனா வேகமா பரவும், ஆபத்தான நிலைக்கு இந்தியா போகும் என்று சொல்லுகிறார்கள். நான் சொல்றேன், இந்தியாவை கர்த்தர் பாதுகாப்பார். இந்தியாவின் மேல் ஆண்டவர் அன்பாய் இருக்கிறார். இந்தியாவில் உள்ள ஊழியர்களை கர்த்தர் பாதுகாப்பார். ஆமென். இந்தியாவில் உள்ள சபைகளை கர்த்தர் பாதுகாப்பார். ஊழியர்களை கர்த்தர் எழுப்புவார், சுகமாக்குவார், சமாதானத்தை தருவார், சந்தோஷம் கொடுப்பார். அன்பு விசுவாசிகளே, பயப்படாதீங்க. சீக்கிரமாக இந்த எல்லா நிலைமைகளும் மாறிவிடும். நாம் ஜெபத்தினால ஜெயம் பெறுவோம். தொடர்ந்து கர்த்தருக்குள்ள சந்தோஷமாக இருப்போம். ஆண்டவரை துதித்து ஆராதிப்போம். அவருடைய நாமத்தை மைப்படுத்துவோம். கர்த்தராகிய இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார், துணை நிற்பார், வழி நடத்துவார். பிரைஸ் தி லார்ட். ஜெபிப்போமா? எல்லாரும் கண்ணை மூடி ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த பரிசுத்தமான ஆராதனைக்காக இந்த ஓய்வு நாளிலே ஆன்லைன் மூலமாக நாங்கள் ஒருவருக்கு ஒருவர் சந்திக்க, ஒருவருக்கு ஒருவர் நாங்கள் ஒருமனமாக வீடுகளிலே ஆராதிக்க நீ தந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். இயேசப்பா, எங்கள் விசுவாசிகள் ஒவ்வொருவரையும், குடும்பங்கள், ஒவ்வொரு சகோதரர்கள் சகோதரிகள், ஒவ்வொரு சிறு பிள்ளைகள், கர்ப்பிணி ஸ்திரீகள், வாலிப பிள்ளைகள், ஆண்டவரே வயதானவர்கள், முதியோர்கள், எல்லார் மேலும் உம்முடைய கிருபை, உம்முடைய மகாபெரிய கிருபை இறங்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசப்பா, யாரெல்லாம் இந்த ஆயுதம், சாத்தான் கொடுத்த ஆயுதத்தை நினைச்சு பார்த்து வேதனையோடு துக்கத்தோடு இருக்கிற ஒவ்வொருவரையும் இந்த வார்த்தையினாலே எங்களை பலப்படுத்தியதற்காக ஸ்தோத்திரம். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காதே போகும். எஸ், நாங்கள் விசுவாசிக்கிறோம், நாங்கள் நம்புகிறோம். எங்கள் இயேசு தான் எங்களுக்கு அடைக்கலம், இயேசு எங்களுக்கு பலன், இயேசு எங்களுக்கு நம்பிக்கை, இயேசு தான் எங்களுக்கு ஜீவன், நீர்தான் எங்களுக்கு ஆரோக்கியம், நீர்தான் எங்களை நடத்துகிறவர். உடைய சட்டைகள் கீழ் எங்களை மறைத்து பாதுகாப்பீராக. அத்துணை விசுவாசிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். முக்கியமாக தி சர்ச் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் மிஷனரிகளுக்காக ஸ்தோத்திரம். ஜான் ஸ்டாக்ஷால், பிரதர் டீனோ, லிட்டில் ஜானுக்காக, சகல அப்போஸ்தலர்ஸ்க்காக, ஆண்டவரே எல்லா பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ்க்காக, சகல பரிசுத்தவான்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்தியாவிலே தி சர்ச் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் எல்லா எல்டர்ஸ்க்காக, டீச்சர்ஸ், டீக்கன்ஸ்க்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவே, உம்முடைய கிருபை அவரை தொடர்ந்து பாதுகாப்பதாக. இயேசுவே, எங்கள் இந்தியா தேசத்திற்காக ஜெபிக்கிறோம். இந்தியாவை ஆளுகிற சகல தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோம், அதிகாரிகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எல்லா அரசியல்வாதிகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய சமாதானம், ஆண்டவரே, நல்ல ஒரு பலன், நல்ல ஒரு ஆட்சி செய்ய திறமையுள்ள, ஆண்டவரே, அதிகாரத்தோடு ஆண்டவரே செயலாற்றுகிற அத்துணை, ஆண்டவரே, டாக்டர்ஸ்க்காக, அத்துணை, ஆண்டவரே, நர்சஸ்க்காக, அத்துணை பணியாளர்களுக்காக, ஆண்டவரே, சுகாதார துறையில் இருக்கிற அதிகாரிகளுக்காக நாம் ஜெபிக்கிறோம். இயேசுவே, அவர் நல்ல தீர்க்காயுசும் பலன் சௌக்கியம் கொடுப்பீராக. இந்த கொரோனா காலத்தில் தங்கள் உயிரையும் பொருட்படுத்தாமல் பணியாற்றுகிற அத்தனை பேரையும் அவருடைய குடும்பங்களையும் ஆண்டவராக இயேசு ஆசீர்வதிப்பீராக.
எங்கள் இந்தியாவை ரட்சியும், எங்கள் தமிழ்நாட்டை ரட்சியும், சென்னையை ரட்சியும், அத்தனை மாநிலங்களையும் நீ ரட்சியும். மரணங்களை தடுப்பீராக, மரணங்களை தடுப்பீராக, மனம் இறங்குவீராக. இயேசுவே நீர் உதவி செய்வீராக. இரக்கமுள்ள தேவன் அப்பா, நீரே தொட்டு சுகமாக்கும். இந்த மே மாதத்தில் இந்த கொரோனாவுடைய வீரியம் குறைந்து நல்ல செய்திகளை நாங்கள் கேட்க இயேசுவே ஆவியானவரே எங்களுக்கு உதவி செய்யும். இதை காண்கிற அத்தனை ஜனங்களையும், இதை பார்க்கிற அத்தனை அன்பான சகோதர சகோதரிகளையும் நீர் ஆசீர்வதியும். அவருடைய குடும்பங்கள் செழிக்கட்டும். அவருடைய குடும்பங்களிலே நன்மை, சமாதானம், சந்தோஷம், ரட்சிப்பு உண்டாகட்டும், ரட்சிப்பு உண்டாகட்டும். இயேசுவே நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் மீண்டும் சந்திக்கும் வரை நான் உங்களுக்காக தொடர்ந்து ஜெபம் பண்ணிட்டே இருப்பேன். எங்களுக்காக நீங்களும் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட்.